அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் பார்த்திங்கன்னா திருதி நாமயோகம் அப்படின்றது. இது நாமயோகங்களில் 8வது நாமயோகமாக இருக்கும். சரிங்களா? இந்த நாமயோகம் அசுப நாமயோகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி திருதி அப்படின்னு நம்ம பார்க்கச்ச துணை, அதுக்கு சீரான தன்மை, நிச்சயமானது, உறுதியானது அப்படின்ற மாதிரி பல பொருள்கள் இதுக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களும் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக எப்படின்னா, அவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தைரியசாலிகள், தன்னம்பிக்கை நிறைய நிரம்பியவர்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும், சிறந்த பேச்சாளர்கள். அதே மாதிரி பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க. அந்த ஒரு தன்மை இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கை குணநலங்கள் நம்ம சொல்லலாம். திறம்பட செயல்படுவர்கள் தான், எல்லா வேலையும் நல்லபடியாக செய்வாங்க. அதேமாதிரி எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும். அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் உதவும் மனப்பான்மை நல்லா இருக்கும். நல்ல ஆன்மீகத்துலேயும் ஈடுபாடுகள் நல்லாவே இருக்கும். இது தான தர்மங்கள் இதெல்லாம் இவங்க இயற்கையாகவே செய்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஆனால் இவர்கள் சொத்துன்னு வரைச்ச இப்போ ஆணாக இருந்தால் மனைவி மூலம் வர சொத்துக்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க சொத்தை யாருக்கு உடன்பிறப்புகளுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த சொத்தை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பணத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். சொத்து பூர்வீகம் அதெல்லாம் இவருக்கு அமையும். அதனால் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு தன்மை குணம் இவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு தைரியம், அதே மாதிரி பிடிவாத குணம், வைராக்கியம், பிடிவாத குணம், அதை தாண்டுற அந்த இது இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அதுவே தான் இவங்களுக்கு ஒரு பக்க பலமும், அதுவே இவங்களுக்கு பலவீனமாகவும் அமையும் ஒரு சில சமயங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி தன்மை படைத்தவர்கள் தான் இவர்கள் சொல்லலாம். இவர்கள் எல்லாம் படிப்பு இதெல்லாம் எந்த விதம் இருக்காது. நல்ல திறமை, பேச்சு தான் பேச்சாளர் சொல்லட்டுமே, பேச்சு திறமையெல்லாம், புத்தி சாதுரியம், சுறுசுறுப்பு எல்லாமே இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். அதில் எந்த வித இதுவும் இருக்காது. ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடுகள், தான தர்மங்கள் நல்லாவே செய்வாங்க, எல்லாமே இருக்கும். பட் சொத்துன்னு வரைச்சி இந்த மாதிரி இதில் இவர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவர்களுக்கு இப்போ நோய்கள் அப்படி பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், சுகர் வரும் அவங்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமி தேவிக்கு மகாலட்சுமி தாயாருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. அதேமாதிரி தேனுபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதேமாதிரி இவங்க ஒரு காரியங்கள், ஏதாவது முக்கியமான காரியங்களை வெளியே போகிறாங்க அப்படின்னா தேன் கூட பார்த்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த காரியம் இவங்களுக்கு சித்தி ஆகும், கைகூடும் அப்படின்னு சொல்ல, வெற்றி ஜெயம் அதை மாதிரி இவங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக. அத்தகைய தன்மை இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போது இவங்களுக்கு யோகியார் அவயோகியார் அவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு யோகியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான் வருவார். ஓகேங்களா? அதேமாதிரி அவயோகியாக பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவான் வருவார். அப்போது இவர்கள் இந்த யோகி அப்படின்னு பார்க்கச்சா இங்கே ராகு. ஸோ ராகுனாலே என்ன பிரம்மாண்டம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ராகு தசை 18 வருஷம். அந்த 18 வருஷம் இவர்களுக்கு கொடி கட்டி பறப்பார்கள் சொல்லலாம். யோக தசையாக இருக்கும். இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தசையானது மகா யோக தசையாக இருக்கும். இப்போ ஏன்னா ராகு பிரம்மாண்டம், எந்த ஒரு இதுவும் பன்மடங்கு இது பண்ணுறது. அது மட்டும் இல்லாத அவர் கூட யாராவது அந்த கிரகம் இருக்காங்க, அந்த கிரகம் தர வேண்டிய காரகத்துவ பலன்கள் எல்லாமே வாங்கி இவர் கொடுப்பார். ஸோ மற்றவங்க கையில் பிடுங்கி இவர் கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி தன்மை படைத்தோம். அதனால் இவங்களுக்கு அந்த தசை நடித்து மகா யோக தசையாக அதே மாறும். அதே போல் அந்த ராகு பகவான் நின்ற நட்சத்திரம், இது ராகு தசையில் சதய சுவாதி நட்சத்திரம் இவங்க யோகத்தை நல்ல இதுவாக அமையும். அதே மாதிரி அந்த ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தை நிற்கிறாரோ அந்த நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் இருக்கு இல்லைங்களா, அந்த தசையை இவங்களுக்கு யோக தசையாக வரும். இப்போ இந்த ராகு தசை இவங்களுக்கு 100% பலன்கள் கிடைக்கும். அந்த அந்த கிரகம் ராகு நின்ற நட்சத்திர சார தசை நடக்குது இல்லையா, அந்த தசை வச்சு இவங்களுக்கு 60 முதல் 70% வரை பலன்கள், நல்ல பலன்களே இவர்களுக்கு கொடுக்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அவயோகியாக சொல்லுவோம். இந்த அவயோகியும் சுக்கிரகனே வராரு. ஸோ சுக்கிரனை பார்த்தீங்கன்னா அவரும் 20 வருஷம். ஸோ அந்த 20 வருஷம் இவர்களுக்கு நன்மைகள் குறைஞ்சிரும், கெடுபலன்களே அதிகமாக இருக்கும். துயரங்கள், துன்பங்கள் மெயினாக என்னென்ன சுக்கிரன் பார்த்தா அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனத்தில் சுக்கிரன் அது இது சொல்கிறோம் இல்லைங்களா, சுகவாசி, ஆடம்பரம், அந்த மாதிரி இதில் வச்சே இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும். அது குடும்பத்தில் அந்த மாதிரி இதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே அந்த சுக்கிரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகுவின் சாரமான, ராகுவின் நட்சத்திரமான
திருவாதிரை சுவாதி சதயம் அதில் இருந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுக்கிர தசையை வந்து இவங்களுக்கு யோக தசையாக மாறிடும். அதே சுக்கிரன் வந்து உங்களுக்கு திதி சூன்யத்துலையோ இல்லை 6, 8, 12 இருந்தார் அப்படின்னா அவரால் தரப்பட வேண்டிய கெடுபலங்கள் குறைந்து நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அத்தகைய தான் வந்து இந்த யோகை அவயோகிய திசைகள். அதே மாதிரி இந்த இவர்கள் வந்து இந்த யோகிக்கான கோயில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோகியை வந்து பார்த்தோம் ராகு பகவான். ஸோ ராகு பகவான் வந்து நாகநாத சாமி, திருநாகேஸ்வரம் போகலாம், இல்லாட்டி திருப்பாம்பரம். இங்கே இந்த 2 கோயில் போயிட்டு எங்கள் வழிபாடு செய்யறது சிறப்பு இந்த ராகு தசையில். அதே மாதிரி அவயோகியான சுக்கிரன் மகா தசையில் கஞ்சனூர் போய் வழிபடுறது இவங்களுக்கு சிறப்பு. அந்த சுக்கிர தசையில் போய் வழிபட்டாங்கன்னா அந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த அவயோகி தசா நடக்கச்சே வந்து இவர்கள் வந்து அந்த சுக்கிர தசை சொன்னோம். ஸோ சுக்கிரன் அப்போ பார்க்கச்சே வந்து அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நமக்கு அழகு, ஆடம்பரம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போது இவர்கள் வந்து அந்த தசையில் வந்து தானமாக வந்து அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸு, துணிமணிகள், ஆடை ஆபரணங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதேமாதிரி இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ் இதை மாதிரிலாம் கூட ஒரு கிஃப்ட் ஆம்பஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது போகிறோம் அப்படின்னா அங்கே கிஃப்டாக கொடுத்து இதை மாதிரி பொருளாக கூட அவங்க கிஃப்டாக கொடுத்து இது பண்ணலாம். அதேமாதிரி தானம் பண்ணிச்சா வந்து இவர்களுக்கு வந்து நன்மைகள் கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பண்ணச்சு. அதனால் இந்த தசையை வந்து இவங்களுக்கு நல்ல தசையாக வந்து மாறிடும். அதே மாதிரி இவர்கள் வந்து வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இவர்கள் வந்து அந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமையில் அவர் அப்பம் செய்து பெருமாளுக்கு இந்த நாமயோகத்தன்னைக்கு, அதாவது இந்த திருதி நாமயோகம் வர அன்னைக்கு பெருமாளுக்கு, கேசவ பெருமாளுக்கு இந்த அப்பம் செய்து கோதுமை மாவில் அப்பம் செய்து படைத்து வழிபட்டாங்க அப்படின்னா மேலும் நன்மைகள் தெரியும். இந்த பிறப்பிற்கான கர்மா இவர்களுக்கு நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொல்லி இது நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்களான இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பகுதியில் வேறொரு நாமயோகத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.